வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி நம்ம மூட நம்பிக்கைலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல், அந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, நம்ம கர்ம வினை எப்படி அந்தந்த நேரத்துல நம்ம கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்க போகிறது, எந்த மாதிரி ஒரு டைம் லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோல துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகமாகிய சனி மகர ராசியோட அதிபதி 3ஆம் இடத்துல நீடித்திருந்து மகர ராசிக்கு 7 நாள் சனி முடிஞ்சு விட்டதுங்கிறது நமக்கு தெரியும். 3ஆம் இடத்திலேயே இருக்கிறார். குரு 6ல இருந்த குரு 7ல ராசியை மாதம் முழுவதும் பார்ப்பது அருமையான விஷயம். சோ குரு உச்ச குருவாக 7ஆம் இடத்துல வருவது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. அருமையான ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியது. நாம கடந்த காலத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் தவறுகள் செய்தோமோ அந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஆண்டாக இருக்கிறது. அந்த ஆண்டின் ஆரம்ப மாதமாக ஜூலை மாதம் நமக்கு வருது. அப்படிங்கிறப்போ நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வது, வாழ்க்கை செயல்பாடுகளை மேம்படுத்தி கொள்வது, மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவர்கள் சிரத்தையா இல்லாத மாணவர்கள் இப்ப சிரத்தையா பொறுப்பா நடந்துப்பாங்க. அம்மா அப்பா சொன்னா கேட்காம எதிர்பேச்சு பேசிட்டு இருக்கிறவங்க இப்ப கொஞ்சம் தன்மை ஆவாங்க, படிப்புல கொஞ்சம் அக்கறை ஆவாங்க, பொறுப்பு வரும் என்று சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை. சந்திரன் என்று சொல்லப்படுகிற மனசை குறிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுனால மனசு கொஞ்சம் ஓரளவுக்கு சோம்பேறித்தனம், வாழ்க்கையில உருப்படுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லையோ அதையெல்லாம் விடுவதற்கு ஒரு ஆரம்பகட்ட மாதமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயம். அதே மாதிரி ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறது. சில உடல் உபாதைகள், சில டிராவலிங், பேச்சு மூலமாக சில அதிருப்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கதான் செய்யும். ஆனா இருந்தாலும் குருவின் பார்வை ராசி அதிபதி விழுகுது பார்த்தீங்களா. ராசியும் பார்க்குது, ராசி அதிபதியும் பார்க்கறது அற்புதம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கடந்த 3 வருஷமா கம்பேர் பண்றப்போ இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு சில பாசிட்டிவா பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு ஆரம்ப கிட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் அமையுதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். மாத கிரகம் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல இருக்கார், குருவோட சூரியனும் சேருகிறார். ஸோ சூரியனும் குருவோடு சேர்றது, அட்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு குருவோடு சேரும் பொழுது சில எதிர்பாராத சில பெனிஃபிட்ஸ், சில நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு கலப்பு திருமணம் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துடும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்கு கொஞ்சம் பார்க்கணும். படிப்பு விஷயம், அவங்களுடைய கரியருக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் மெனக்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இடம் பூமி மூலமா லாபம் பெறக்கூடிய அமைப்பு, சுப வேலை மூலமா நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்பு, அது மூலமாக பல பிரச்சனைகள் கடந்த 2 வருஷமாக நிதி நிலைமை, பண விஷயத்துல சில அதிருப்திகள் இருந்ததெல்லாம் போக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த 2026 ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்துல புதன் பாருங்க 6ஆம் இடத்திலே நீடித்து இருக்கிறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஸோ கடனை கொஞ்சம் ஸ்லோவா அடைக்கக்கூடிய தருணங்கள் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கும். டெக்னிக்கல் துறையில, ஐடி துறையில, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் வருகிறது. ஸோ இது கோச்சார் அமைப்புல நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ராசி அதிபதியும் ராசியையும் குரு பார்க்கிறார். மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லான அமைப்புல தான் இருக்கு. ஸோ இதனால கடந்த 2 வருஷமாக நம்ம சில ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டது, படிப்பு விஷயத்துல நம்ம சிலது கோட்டை விட்டது,
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாதவங்க, தொழில அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியாதவங்க எல்லாம் வந்து இந்த தருணத்துல டக்குன்னு சில அசோசியேஷன் மூலமாக, சில அக்ரிமெண்ட் மூலமாக, சில கான்ட்ராக்ட் மூலமாக, சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் டக்குன்னு கிளிக் ஆகி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய லக்னம் என்ன, உங்க லக்னத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, நீங்க வந்து மகர ராசியில அவிட்ட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, அதுல எது மாதிரி அமைப்புகள் கொடுக்கிறார், என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த திசையில நம்ம வாழ்க்கை திரும்பும், வேலையா தொழிலா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா எது மாதிரி வேலை, எது மாதிரி துறை நமக்கு நல்லதா வருது, எதுல நமக்கு முன்னேற்றம் சீக்கிரமா வரும், எதுல வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக கத்துக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம பிராப்தத்தை நாமளே அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாமல் தீட்டினமே ஆனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நம்ம பெறணும்னு நினைக்கிறோமோ அது எளிதில் பெற்று எதிர்நீச்சல் போடாமல், சமய விரயங்கள் செய்யாமல், பண விரயங்கள் செய்யாமல். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 1000 வருஷம் வாழ போறது இல்லை. ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது 80 வருஷம் வாழ போறோம்னு வைங்க. இதுல 25-30 வயசு வரைக்கும் படிக்கிறது அது மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஒர்க் பண்றது ஒரு 30 வருஷம். அதுல வந்து தவறுகள் மேல தவறுகள் செய்து கொண்டு நமக்கு வராத விஷயத்தை செய்து, பிராப்தம் இல்லாத விஷயத்தை செய்து நம்ம வந்து நஷ்டம் பெற்றோம்னால் ஒரு வருஷத்துக்கும் நாம ஈடுகட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட பல ஆண்டுகளை கொடுக்க வேண்டியதாக இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம தேவையான விஷயத்தை கரெக்டா பண்ணிட்டு போனோம்னா சேதாரம் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் லைஃபை கொஞ்சம் ஸ்மூத்தாக, அதுவும் நம்மளுடைய பாஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறது நம்ம அப்பாயின்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா எப்படி வந்தது, எது மாதிரி நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், எது மாதிரி நேரத்துல நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சிங்க் பண்ணி பார்த்து நம்மள ஆல்ரெடி நம்ம எது மாதிரி விஷயத்துல போயிட்டு இருக்கு, நம்மளுடைய ப்ரெசன்ட் சினாரியோ என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, பர்சனல் சைடுல வந்து எப்படி இருக்க போகுது, சில விஷயங்கள், மேரேஜ் விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், வேலை தொழில் விஷயங்கள், கடன் அடைக்கும் விஷயங்கள், உடல்நல கோளாறு குறையிற விஷயங்கள், தீர்க்கும் விஷயங்கள் எல்லாம் நேர காலத்தோட எந்த மாதிரி அமைப்புல, எந்த தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்துல, அந்த 9 கிரகம் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல எப்படி இருக்கிறாருங்கிறதை பார்த்து துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பலன் எடுக்க முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். நேற்று மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.